வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். இந்த சில நேரங்களில் சில செய்திகள் தேவையா தேவையற்றதா என்கின்ற கேள்விகளை மனதிற்குள் எழுப்பும். அப்படி எழுப்புகின்ற பட்சத்தில் நாம் இந்த செய்தி தேவையற்ற செய்தி, இந்த செய்தி தேவையான செய்தி என்கின்ற களத்தை எடுத்துக்கொண்டு நாம் பயணிப்போம். ஆனால் எல்லா காலகட்டங்களிலும் ஒரு செய்தியை மையப்படுத்திய தகவலை அழுத்தமாக பதிவிட வேண்டும் என்று ஒரு மனிதனாக, மனசாட்சி உள்ளவனாக நம் மனதிற்குள்ளே சில செய்திகள் நம்மை அழுத்தி கொண்டே இருக்கும். அப்படி அழுத்தி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை மையப்படுத்தி தான் இன்று உங்களோடு பேசலாம் என்று நினைக்கின்றேன். இது யாருக்கும் அறிவுரை கூறக்கூடிய களம் அல்ல. யாரையும் இதை மையப்படுத்தி இது சார்ந்த பல விடயங்களை எடுத்து வைப்பதும் யாரையும் குறை சொல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இல்லை. ஆனால் மனதிற்குள் இருக்கக்கூடிய வலியை எடுத்து வைக்க வேண்டும் என்பதுதான் பதிவு. அதனை மையப்படுத்திய செய்திகளைத்தான் உங்கள் முன்னால் நான் எடுத்து வைக்க இருக்கின்றேன். சமீப காலங்களாக சிறு குழந்தைகள் மீது நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவித தாக்குதல், அது ஆண்கள் ஒரு சிலர் செய்யக்கூடிய இந்த தவறுகளினால் ஒட்டுமொத்தமான ஆண்கள் மீதும் ஒரு மிதமான பார்வைகள், மாறுபட்ட பார்வைகள் ஏற்பட்டு விடுகின்றன. தொடர்ச்சியாகவே சிறு குழந்தைகளை அவர்களுடைய வயசு, அவர்களுடைய உடல் சார்ந்து பார்க்கக்கூடிய மனநிலை இல்லாமல் ஒரு போதையாகவும் அவர்களை அழிக்கக்கூடிய ஒரு களத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு நகர்வுகளை ஒரு சிலர் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் இன்று பல குழந்தைகள் பயப்படக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது. ஆண்கள் என்ற அடையாளத்தை சொல்கின்ற பொழுதே அந்த குழந்தைகள் பயப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கின்றன. தற்பொழுது வட இந்தியாவில் இப்பொழுது ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்படுகிறது. அந்த செய்தியின் சாராம்சம் என்னவென்றால், ஒரு சிறிய குழந்தையை ஒரு மனிதனா என்ற கேள்வியை எழுப்பக்கூடிய ஒருவன் அந்த சிறிய குழந்தையை அவன் செய்திருக்கக்கூடிய விடயங்களும் அதனால் அந்த குழந்தைக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாதிப்புகளை மையப்படுத்திய செய்திகளும் இப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது இந்தியாவில் நடக்கிறதா, தமிழ்நாட்டில் நடக்கிறதா என்றால், உலகத்தில் பெரும்பாலான இடங்களில் இது போன்ற ஒரு செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. அரசும் அரசு சார்ந்த சட்டங்களும் அதற்கான நடைமுறைகளை அவர்கள் எடுத்து கொண்டிருந்தால் கூட என்னவோ தெரியவில்லை, இந்த சிறு குழந்தைகள் மீது நடத்தப்படுகின்ற பாலியல் ரீதியான தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது அமெரிக்காவில் ஒரு சம்பவத்தை எடுத்து வைக்கிறார்கள். அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியர் ஒருவரை அமெரிக்கா நாடு கடத்துவதற்கான ஒரு திட்டமிடுதலை கையில் எடுத்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்ற பின்பு 2025 ஆண்டில் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களுடைய எண்ணிக்கை 3800 என்று குறிப்பிடுகிறார்கள். இது எந்தெந்த விடயத்திற்காக இவர்களை எல்லாம் வெளியேற்றினார்கள் என்பதற்கான ஒரு தெளிவான களங்களை நாம் அது சார்ந்த தேடல்களுக்குள் நாம் போகின்ற பொழுது நம்மால் அதை குறித்த செய்திகளை நாம் இப்பொழுது பார்க்க முடிகின்றது. ஆனால் இப்பொழுது வெளியேற்றுவதற்காக களம் அமைத்திருக்கக்கூடிய அந்த மனிதருடைய பெயர் யாசில் சிலி என்கின்ற ஒருவர்தான். இவர் எதற்காக வெளியேற்றப்படுகிறார் என்றால், சிறு குழந்தைகளிடம் தவறாக நடந்த ஒரு களமும், திருட்டு, கொள்ளை, குடிவரவு எந்தவிதமான உரிமைகளும் இல்லாமல் அமெரிக்காவிற்குள் புகுந்து அங்கு இதுபோன்ற தவறுகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவர் இப்பொழுது வெளியேற்றப்படுவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறது என்ற செய்தி வருகின்றது. வட இந்தியாவை பொறுத்தமட்டில் அங்கு ஒருவர் சிறு குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொண்டார் என்று, நியூ ஜெர்சியில் ஒருவர் சிறு குழந்தையிடம் தவறாக நடந்து கொண்டார் என்று வெளியேற்றப்படுகிறது. அப்படி என்றால் உலகத்தின் பெரும் பாகங்களில் சிறு குழந்தைகள் மீது நடத்தப்படுகின்ற இந்த பாலியல் ரீதியான தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. அப்படி என்றால் சட்டம் சரியில்லையா, அல்லது நடத்தப்படுகின்ற அந்த ஆட்சி முறைமைகள் சரியற்ற ஒரு நிலைப்பாட்டில் பயணித்து கொண்டிருக்கிறதா, அல்லது இதுபோன்ற தவறுகளை செய்தால் நாம் அடையாளப்படுத்தப்படுவோம் என்று ஒரு சிலர் நினைத்து கொண்டு இதுபோன்ற காட்டுமிராண்டித்தனங்களை செய்கிறார்களா?
இது இன்று பிரதானமாக எழும்பி இருக்கக்கூடிய கேள்வி. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்காவில் இன்னொரு பிரச்சனை தலைதூக்க ஆரம்பித்திருக்கின்றது. அது என்னவென்றால், குடியரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ரேண்டி பைன் என்கின்றவர் ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறார். இவர் புளோரிடா மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் ஆட்சியில், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இவர் முஸ்லிம் சகோதரர்களுக்கு எதிராக மிக கடுமையான விமர்சனங்களை எடுத்து வைக்கிறார். இந்த விமர்சனங்கள் இப்பொழுது ஒரு கடுமையான எதிர்வினை ஆற்றத் தொடங்கி இருக்கிறது. அந்த புளோரிடா மாநிலத்தின் மேயராக இருக்கக்கூடியவர் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி விலக வேண்டும் என்ற கருத்தை எடுத்து வைத்திருக்கிறார். ஒரு வாய் இருக்கிறது, நாம் எதை வேண்டும் என்றாலும் பேசிவிடலாம் என்கின்ற கணக்கீட்டில் இதுபோன்ற சில செயல்பாடுகளை எடுக்கக்கூடிய காரணத்தினால் மத நல்லிணக்கங்கள் சீர்கெடுவதற்கான ஒரு களங்களை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க முடிகின்றது. இந்த இரண்டு விடயங்களுமே ஒரு மனதிலே ஒரு சலசலப்பை அல்லது ஒரு அச்சத்தை அல்லது ஒரு வேதனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அமெரிக்காவின் வாஷிங்டனில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்திற்குள் இளைஞர் ஒருவர் கைத்துப்பாக்கியோடு நுழைந்திருக்கக்கூடிய களமும், அவரை அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கைது இருக்கக்கூடிய விடயமும், அவர் வந்த அந்த வாகனத்தில் இருந்த எரிபொருள்கள், அதுபோல பாதிப்பை உருவாக்கக்கூடிய பல பொருள்கள் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. எதற்காக அவர் வாஷிங்டன் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தார், எதற்காக தாக்குதலுக்கான களங்களை அவர் எடுத்தார் போன்ற பல விடயங்கள் இங்கு கேள்விகளாக எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இந்த கேள்விகள் ஒருபுறம் பேசுபடு பொருளாக மாறியிருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலான களங்கள் அரங்கேற தொடங்கி இருக்கிறதோ என்கின்ற அச்சமும் எழும்ப தொடங்கி இருக்கின்றன. இப்பொழுது அந்த இளைஞரை எப்படி காவல்துறை கைது செய்தார்கள் என்கின்ற பொழுது திடீரென்று காவல்துறைக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது. நம்மை தாண்டி செல்கின்ற இந்த இளைஞனுடைய கையில் ஒரு ஆயுதம் இருப்பது போல உணர்கிறோம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். உடனே அவனை சரண்டடைய சொல்கின்றார்கள். அந்த இளைஞன் கவுந்து படுத்து சரண்டடைந்து விடுகிறான். அவனை கைது செய்து அந்த ஆயுதத்தை கைப்பற்றுகிறார்கள். அதன் பின்பு அவன் வந்த வாகனத்தை அவர்கள் சோதனை போடுகின்றார்கள். அந்த வாகனத்திலும் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பொருட்கள் அனைத்துமே பாதிப்பை உண்டாக்கக்கூடிய பொருட்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த இளைஞனை நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்று விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். ஒருவேளை நாடாளுமன்றத்தை தகர்ப்பதற்காக எடுக்கப்பட்ட நகர்வுகளா இவைகள் என்ற கேள்விகள் தான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.